Hi friends, welcome to our channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 3.12ல நம்ம fifth sum பார்க்கலாம். A pole has to be erected at a point on the boundary of a circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distances from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meters னு கொடுத்திருக்காங்க. Is it possible to do so? If yes, at what distance from the two gates should the pole be erected னு கேட்டிருக்காங்க. So simple தான். ஒரு circular ground கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு circular ground இருக்கு. அதோட diameter என்னன்னு கொடுத்துட்டாங்க? 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட diameter center point வச்சுக்கலாம். diameter வந்து 20 மீட்டர். இது என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த சர்க்குலர் பவுண்டரியில ஒரு போல் எரெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு போல் எரெக்ட் பண்ணணும். அதாவது போல்னா என்ன, ஒரு போஸ்ட், இந்த ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ற போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்ட் எரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம போல் எரெக்ட் பண்றோம். என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு கேட் இருக்கு P and Q, டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் கேட்ஸ் இருக்கு. டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் சைட்ஸ்ல ரெண்டு கேட் இருக்கு. P ன்னு ஒரு கேட், Q ன்னு ஒரு கேட். ஸோ P ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம போல் நட்டணும். அதே மாதிரி Q, அந்த Q ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அப்படி இருந்தா அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இருக்கான டிஸ்டன்ஸ் பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்க என்ன அன்னோன் பாத்தீங்கன்னா, இங்க இந்த டிஸ்டன்ஸ் தான் அன்னோன், அது கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு சைடு வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதாவது Q ல இருந்து ஆருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்னா இது வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் 4. ஓகேங்களா? இந்த இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் 4 வச்சுக்கலாம், இது எக்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸா இருக்குன்னு கொடுத்தனால நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் 4. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டயக்ராம் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணா இருக்கலாம். உங்கள் டயமீட்டர் வந்து திருப்பி இருந்தாலும் போலுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செமி சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி செமி சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த क्वेश्चन சால்வ் பண்ண முடியும். சோ ஒரு செமி சர்க்கிள்குள்ள எந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயமீட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் வந்து உங்களுக்கு எப்பவுமே 90 டிகிரியா இருக்கும். அதாவது ஆங்கிள் இன் a semicircle which is opposite to the diameter, டயமீட்டருக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு டயமீட்டர் பேஸா வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா டயமீட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் வந்து எப்பவுமே உங்களுக்கு 90 டிகிரி. ஸோ இது ஆக்சுவலாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சது வந்து தேல்ஸ், அதனால இதை வந்து தேல்ஸ் தியரம்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் தியரம் வரைக்கும் போக வேண்டியதில்லை. இப்போ சும்மா இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த டயமீட்டரை வந்து மிரரா வச்சு ஒரு மிரர் பண்ணி ஒரு இமேஜ் வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு பேரலா ஒரு லைன் வரைகிறேன், அந்த லைன் பேரலா ஒரு லைனு, ஸோ இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன். ஸோ இது மிரர் பண்ணி பாருங்க. மிரர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் என்ன ஆகுது, ஒரு செமி சர்க்குலர் ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர் பேஸ்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா, இது ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆங்கிள் சைடு ஆங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு 90 டிகிரி, அதாவது கார்னர்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே 90 டிகிரியா இருக்கும். ஸோ இதை மிரர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம்லாம் உங்களுக்கு 90 டிகிரியா வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு எப்படி இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு, ஸோ டயமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆங்கிள் தான் 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 90 டிகிரி எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாவே நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ பித்தகோரஸ் தியரம்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைபோட்டென்யூஸ், ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு இருக்கு. ஸோ PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RQ ஸ்கொயர் பிளஸ் PR ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ பித்தகோரஸ் தியரம்ல நம்ம இந்த ஃபார்முலாவை நான் எழுதுறோம். ஓகேவா? ஸோ PQ ஸ்கொயர்ங்கிறது என்ன, நம்மளுக்கு 20 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RQ ஸ்கொயர் என்னது உங்களுக்கு x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 20 ஸ்கொயர் இஸ் வந்து உங்களுக்கு 400 இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. a மைனஸ் b தி ஃபார்முலா, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா x ஸ்கொயர் மைனஸ் 2 into a into b. ஸோ 8x பிளஸ் b ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 16 வந்துரும். ஓகேங்களா? ஸோ 400 அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம். ஸோ உங்களுக்கு என்ன வரும், 2x ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 16 மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 8x minus 3
84 இல்லையா 400ல இருந்து 16 மைனஸ் ஆகுது அப்போ உங்களுக்கு மைனஸ் 384 ஆகுது 384 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ 2 ஆல டிவைட் பண்ணிடுவோம் என்ன 2 காமன் ஃபேக்டர் இருக்கு ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 384 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 1 times 9 2 times 192 is equal to 0 so இப்போ minus 192 வரணும் நமக்கு sum difference வந்து sum ஓட difference வந்து 4 வரணும் இல்லையா so என்ன factors னு பாத்தீங்கன்னா 192 வை நம்ம டிவைட் பண்ணலாம் 2 times 2 9s are 6 times 2 times 4 times 8 224 2 12 times இங்க 2 6 times 2 3s are so இப்போ பாத்தீங்கன்னா 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 வச்சுக்கலாம் 2 into 2 4 4 into 3 is 12 so 16 minus 12 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும் so 16 and 12 தான் நம்மளோட factors நமக்கு minus 192 கிடைக்கும் இல்ல minus 4 கிடைக்கும் so minus 16 plus 12 எடுத்துக்கலாம் so minus into plus minus 16 into 12 192 so factors நம்ம எழுதிடலாம் x square minus 16x plus 12x minus 192 is equal to 0 ஓகேங்களா so x காமனா எடுத்தா x minus 16 வந்துரும் அதே மாதிரி இங்க 12 காமனா எடுத்தா இங்கேயும் சாரி x இருக்கு x minus 16 வந்துரும் so உங்களுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வரும் x minus 16 into x plus 12 is equal to 0 so x minus 16 is equal to 0 னா x is equal to 16 அதே மாதிரி x plus 12 is equal to 0 னா x is equal to minus 12 so distance எப்பவுமே நெகட்டிவா இருக்க முடியாது அதனால நமக்கு ஆன்சர் வந்து s 16 வந்து நமக்கு ஆன்சர் வந்துருச்சு so ஆன்சர் கரெக்ட்டா நமக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் வரதுனால is it possible to do so னு கேட்டா yes it is possible to do so ஒரு போல நம்மளால இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல டிஃபரன்ஸ் ஆஃப் 4 மீட்டர்ஸ்ல நம்மளால எரெக்ட் பண்ண முடியும் yes அப்புறம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் சோ இப்போ p க்கும் r க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா x 4 x வந்து 16 4 is equal to 12 meters அதே மாதிரி q க்கும் r க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு x தான் சோ ஆன்சர் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா 16 meters சோ இது வந்து 16 meters இது வந்து 12 meters அவ்வளவுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சோ இப்போ 6th சம் பார்க்கலாம் from a group of 2x square black bees square root of half of the group went to a tree அப்படினு கொடுத்திருக்காங்க சோ ஒரு நம்பர் ஆஃப் பீஸ் இருக்கு ஒரு குரூப்ல அந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க 2x square சோ டோட்டலா 2x square பீஸ் இருக்கு நம்ம x தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா 2x square பீஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா square root of half of the group went to a tree அதாவது இந்த டோட்டல் 2x squareல square root of half அதாவது 2x square divide by 2 ஓட square root இவ்ளோ நம்பர் ஆஃப் பீஸ் வந்து ஒரு ட்ரீக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க சோ இது என்னது 2 கேன்சல் ஆயிரும் x ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு x வரும் ஓகேங்களா சோ இதுல இந்த 2x ஸ்கொயர்ல இருந்து x நம்பர் ஆஃப் பீஸ் வந்து நான் ஒரு ட்ரீக்கு போயிடுச்சு அகைன் என்ன சொல்றாங்கன்னா 8/9 of the bees went to the same tree இது இந்த நம்பர் ஆஃப் bees போனதுக்கு அப்புறம் திருப்பி 8/9 of the bees திருப்பி அதே ட்ரீக்கு போகுது சோ டோட்டல் beesல 8/9 of the bees வந்து திருப்பி பிரியுது இந்த குரூப்ல இருந்து வெளியே போகுது சோ 8/9 of 2x square ஓகேங்களா 8/9 of the 2x square போகுது இதெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் மீதி என்ன இருக்குன்னு சொல்றாங்க went to the same tree the remaining two caught up in a lotus அப்படினா என்ன சொல்றாங்க மீதி இதெல்லாம் இந்த 2x square whole group of bees ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் செகண்ட் குரூப் பிரிஞ்சதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறமும் மீதி ரெண்டு bees இருக்குன்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இத நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா 2x square minus x minus 8 into 2 வந்து 16x square divided by 9 is equal to 2 னு இருக்கு சோ இங்க LCM எடுத்துக்கலாம் சோ 9 உள்ள மல்டிப்ளை பண்றேன் உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 9s are 18x square minus 9 into x 9x minus 16x square divided by 9 is equal to 2 ஓகேங்களா சோ 18x square minus 16x square வந்து உங்களுக்கு 2x square வந்துரும் 2x square minus 9x is equal to 9 வந்து cross multiply ஆகும் 9 இங்க போனோம்னா 2 into 9 18 ஆயிரும் 2 9s are 18 ஓகேங்களா சோ இப்போ 18 இந்த பக்கம் கொண்டு வரலாம் 2x square minus 9x minus 18 is equal to 0 ஓகேங்களா இப்போ 2 ஆல டிவைட் பண்ண முடியாது ஏன்னா 9 is not divisible by 2 சோ இப்போ ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா minus 18 into 2 minus 36 வரணும் சோ minus 36 உங்களுக்கு சம் வந்து 9 வரணும்
ஓகேங்களா -9 வரணும் சோ என்ன ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 12 3s உங்களுக்கு 36 வரும் சோ 9 -9 வரணும்ங்கறனால -12 + 3 பண்ணா உங்களுக்கு -9 வந்துரும் plus into minus minus 12 3s are 36 so ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைச்சாச்சு so 2x² - 12x plus 3x minus 18 is equal to 0 இங்க 2x காமன் எடுக்கலாம் 2x காமன் எடுத்தா உங்களுக்கு x minus 6 வரும் அதே மாதிரி இங்க 3 காமன் எடுத்தா இங்க உங்களுக்கு x minus 6 வரும் is equal to 0 so நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கிடைக்குது 2x plus 3 அதுக்கு அப்புறம் x minus 6 is equal to 0 bracket வெளிய இருக்குது எடுத்துக்கலாம் so 2x plus 3 is equal to 0 னா x is equal to -3/2 வரும் so ஒரு நம்பர் xங்கிறது ஒரு நம்பர்னாங்களா அந்த நம்பர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இங்க x மட்டும் தான் இருக்கு அந்த நம்பர் வந்து நெகட்டிவா இருக்க முடியாது ஃபிராக்ஷனல் இருக்க முடியாது ஹோல் நம்பர்ல கொடுத்துட்டாங்க so நெகட்டிவ் வேல்யூவை நம்ம ஒமிட் பண்றோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா x minus 6 is equal to 0 ன்னு கொடுத்துக்கு x is equal to 6 ஓகே இதுதான் நம்மளோட ஆன்சர் இப்போ என்ன கேட்டிருக்காங்க எவ்வளோ how many bees were there in total so how many bees were there in total group வந்து 2x² ன்னு கொடுத்திருக்காங்க so நமக்கு total number of bees வந்து எவ்வளவு தெரியும் 2x² ன்னு தெரியும் x ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 2 into 6 the whole square x ஓட வேல்யூ நமக்கு 6 ன்னு தெரியும் so 2 into 6² வந்து 36 that's equal to 2 into 36 equal to 72 so நமக்கு ஆன்சர் வந்து 72 டோட்டலா நமக்கு 72 bees இருந்திருக்கு அதுல இருந்து இவ்வளவு பிரிஞ்சு ஒரு 6 bee வந்து உங்களுக்கு x வந்து நமக்கு 6 ன்னு தெரியும் 6 b தனியா ஃபர்ஸ்ட் பிரிஞ்சு போயிருக்கு அதுக்கு அப்புறம் இதுல நம்ம x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எவ்வளவு bees தெரியும் கடைசியா உங்களுக்கு 2 இருக்கும் ஈக்குவேஷன் சால்வ் ஆகும் சோ டோட்டல் நம்பர் ஆஃப் bees வந்து உங்களுக்கு 72 சோ இந்த வீடியோல இருக்கிற சம்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू